இந்த வீடியோவில் நம்மளோட யூஷுவல் வீக் டேஸ் ரொட்டீனை எதை மாதிரி பேலன்ஸ்ட் அண்ட் ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லேருந்து டின்னர் வர ப்ரிப்பேர் பண்ணுறது, தென் நம்ம டே டு டே லைஃப் ஆக்டிவிட்டீஸ் வந்து எந்த மாதிரி செட் பண்ணிக்கிறது, ஸோ நம்ம டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு அண்ட் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஒரு டின்னர் பண்ண போகிறோம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நம்ம போய் ஷாப் பண்ண போகிறோம். இது தவிர வியானுக்கு நான் எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன், அவனை எப்படி வந்து பிஸியாக வச்சுப்பேன், இதெல்லாம் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வெல்கம் டு மை டெய்லி ரொட்டீன் vlog. ஹாய், ஐம் அர்ச்சனா நல்லையப்பன். வெல்கம் டு அவர் சேனல் Dartales. எவ்ரி மார்னிங் என்னோட டே வந்து நான் ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டரில் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ அந்த டைம் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கனால ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் உட்காந்து நம்ம அமைதியாக குடிக்கிறதே வந்து ஒரு மீ டைம் மாதிரி இருக்கும். ஸோ அங்கே ஸ்டார்ட் பண்ணுவேன். அண்ட் அதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் ஸ்ட்ரெச்சஸ் பண்ணிவிட்டு அண்ட் ஃப்ரெஷ் ஆகி கிச்சனுக்கு ஒரு 7 o'clock வந்தால் தான் வியானை தென் ரெடி பண்ணி அவனுக்கு அந்த டே ஃபுல்லாகவே அதுக்கப்புறம் பிஸியாக போயிட்டுருக்கும். ஸோ யூஸ்வலாக மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து நான் மோஸ்ட்டாக சிம்பிளாக தான் வச்சுப்பேன். ஆனால் அது கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கிற மாதிரி பார்த்துப்பேன். ஸோ அதுக்காக இது நைட்டே வந்து எல்லா நட்ஸும் வந்து சோக் பண்ணி வச்சுருக்கேன். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு நட் ஷேக் பண்ண போகிறோம். ஸோ அது தவிர தேவைன்னா வந்து நம்ம ஆம்லேட்டோ இல்லை வேறு ஏதோ சம்திங் எக்ஸ்ட்ராவாக பண்ணிக்கலாம். நான் எந்திரிச்சு எப்படி கொஞ்ச நேரத்தில் வியான் வந்து எந்திரிச்சு வந்துடுவான். ஸோ அவனும் வந்து எந்திரிச்சு கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நார்மல் ஆகிறதுக்கு டைம் ஆகும். தென் அவனுக்கு ஸ்கூலுக்கு கிளம்பணும். ஸோ ஆயிலெலாம் வச்சுட்டு அவனை பாத் பண்ண வைக்கிறது, தென் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றது, இதுதான் மார்னிங் வந்து ஒரு யூஸ்வல் ஒரு 8:30 இந்த ரொட்டீன் தான் வந்து எவ்ரிடே நடக்கும். இந்த நட் ஷேக் நம்ம வீட்டில் இருக்க எல்லா நட்ஸ் ஆட் பண்ணுவேன். அந்த பாதாம் வந்து ஸ்கின் பீல் பண்ணி போடுறதுனால தனியாக வச்சுப்பேன். இது வந்து வீக்லி ஒரு ட்வைஸ் வச்சுட்டா நமக்கும் போர் அடிக்காமல் இருக்கும். ஸோ அப்பப்போ ஈஸியாகவும் இருக்கும். இதுக்கப்புறம் ஃபுல்லாக வியானை வந்து கிளம்ப வைக்கணும். எவ்ரிடே அந்த டே ஸ்டார்ட் ஆகும்போது அதை நம்ம எவ்வளோ பாசிட்டிவாக கொண்டு போகிறோமோ அந்த டே ஃபுல்லாகவே நமக்கு அந்த இது எனர்ஜி இருக்கும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம முன்னாடியே ப்ரீ பிளானிங் பண்ணுறது அது எல்லாமே நம்ம பண்ணி வச்சிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து எக்ஸ்ட்ராவாக வியானுக்கு வந்து கொஞ்சம் ப்ரோட்டீன் மார்னிங் எடுத்துக்கிறது நல்லது. ஸோ அதனால் ப்ரோட்டீனுக்காக அவனுக்கு நான் வந்து ஒரு எக் wrap மாதிரி பண்ணி கொடுத்துருக்கேன். இது வந்து கொஞ்சம் சீஸ் அண்ட் நம்மக்கிட்ட இருக்க சப்பாத்தியோ இல்லை டார்ட்டிலோ வச்சு ஒரு சின்ன wrap மாதிரி. எவ்ரிடே லைஃப்பில் ரொம்ப முக்கியமானது டைம் மேனேஜ்மெண்ட் ஆல்சோ. ஸோ சின்ன வயசுலேருந்து அவனுக்கும் வந்து இந்த டைமுக்குள்ளே போகணும். ஸ்கூல் 8:45 அங்கே நீ அதுக்கு 5 minutes முன்னாடி இருக்கணும், சீக்கிரம் ரீச் பண்ணணும், கிளம்பணும், இது மாதிரி சொல்லி கொடுக்குறனால அவனும் வந்து அதை ஓகே டைமுக்கு போகணும் அப்படிங்கிறத ஒன்று லேர்ன் பண்ணுவான். ஸோ இந்த டைம் நாங்கள் ரொம்பவே என்ஜாய் பண்ணுவோம். காரில் நாங்கள் பேசிகிட்டே போகிறது அண்ட் வியானுக்கு வந்து என் கூட போகிறது ரொம்பவே பிடிக்கும். வியான் ஸ்கூல் போகிற இந்த 3 hours டைமிங் தான் எனக்கான டைமிங். ஸோ இதில் தான் என்னோடய ஒர்க்ஸ் எல்லாமே நான் பண்ணணும். இதில் வந்து நான் க்ளீனிங், குக்கிங், அப்புறம் வீடியோ எடிட்டிங், இது மாதிரி என்னோடய ஒர்க்ஸ் எல்லாமே நான் ஸ்ப்ளிட் பண்ணி பண்ணுவேன். லாண்ட்ரினா மண்டே அண்ட் கிச்சன் கிளீனிங் டியூஸ்டே, இது மாதிரி மந்த்லி கிளீனிங், வீக்லி கிளீனிங், இது மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிப்பேன். ஸோ அதே மாதிரி தான் குக்கிங் ஆல்சோ. இன்றைக்கி என்ன குக் பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு நாள் முன்னாடியே எழுதி வச்சுருப்பேன். ஸோ அதுக்கான திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்குதா பார்த்துட்டு ஸோ வேறு என்ன பண்ண போகிறோம், மார்னிங் ஸ்நாக் என்ன பண்ண போகிறோம், என்ன ஜூஸ் பண்ண போகிறோம், இது மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் பிளான்ஸ்க்கு வாட்டர் பண்ணுறது, தென் வீடியோ எடிட்டிங் பண்ணுறது, வாய்ஸ் ஓவர் கொடுக்குறது, இது மாதிரி எல்லா ஒர்க்ஸும் வந்து அவன் வரதுக்குள்ளே நான் வந்து சீக்கிரம் முடிச்சிடணும்னு ட்ரை பண்ணுவேன். குக்கிங் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் வியான் பிக் பண்ண வருவேன். ஸோ அவன் வந்து ஸ்கூலில் நிறைய ஆக்டிவிட்டீஸ், தென் ப்ளே டைம், ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பான். ஸோ அவனை பிக் பண்ணிவிட்டு அகைன் நம்ம வீட்டுக்கு போயிட்டு லஞ்ச் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து 1 pot ரெசிபி மாதிரி மஷ்ரூம் பிரியாணி பண்ணியிருக்கேன். ஸோ வியானுக்கும் எனக்கும் அப்படின்னா நான் கண்டிப்பாக 1 pot ரெசிபிலேயே வந்து சீக்கிரம் பண்ணுற மாதிரி பார்ப்பேன். நம்ம யூஸ்வலாக மீல் ப்ரிப்பரேஷனுக்கு வந்து 1 வீக்குக்கு தேவையானது செஞ்சு வைக்கிறோம் அப்படி இல்லை, நம்ம எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு தான் சாப்பிடுவோம்.
அண்ட் நம்ம வீக்கெண்ட் வந்து எங்கேனாலும் வெளியே நிறைய பிளேசஸ் போவோம். பட் வீக் டேஸில் வந்து வியானை வந்து ஆக்டிவாக வச்சுக்கிறதுக்காக அவனுக்கு நிறைய ஈவெண்ட்ஸ் கூட்டிகிட்டு போகிறது, தென் பக்கத்தில் லைப்ரரி கூட்டிகிட்டு போகிறது, தென் பார்க், இது மாதிரி ஏதாவது ஒரு பிளேஸ் வந்து போயிட்டுருப்போம். ஸோ இப்போ வந்து 1 மந்த்தாக லைப்ரரியில் கொஞ்சம் ஈவெண்ட் போயிட்டு இருந்தது. ஸோ அது முடிஞ்சிருச்சு. பட் இருந்தாலும் வியானுக்கு அதை அப்படியே கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு புக்ஸ் எடுக்கிறது, அதை ரிட்டர்ன் பண்ணுறது, இது மாதிரி அப்படியே போயிட்டுருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து அதுக்கு தான் லைப்ரரி வந்திருக்கும். நம்ம ஆல்ரெடி எடுத்த புக்ஸ் எல்லாம் ரிட்டர்ன் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே போய் இன்றைக்கி வேறு புக்ஸ் எடுத்துகிட்டு உள்ளே வேறு என்னென்ன ஆக்டிவிட்டி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். லைப்ரரிக்கு வர இந்த ரொட்டீன் வந்து ரொம்பவே ஒரு லைஃப்பில் சூப்பராக சேஞ்ச் ஆச்சு. ஸோ வியான் வந்து நிறைய விஷயம் லேர்ன் பண்ண ஆரம்பிக்கிறான். இங்கே இருக்கிற சிஸ்டமில் வந்து குழந்தைங்க வந்து ஒரு 15 மினிட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் 1 டேக்கு. ஸோ இங்கே வந்து பசில்ஸ், அப்புறம் கேம்ஸ், ட்ராயிங், இது மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணிட்டு தென் நிறைய புக்ஸ் இருக்குது கிட்ஸ் செக்ஷனில் மட்டுமே. ஸோ நிறைய டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ் ஆல்சோ இருக்குது. குழந்தைங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, எதை பற்றி தெரிஞ்சுக்கணும், ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம். நம்ம இங்கேயே புக்ஸ் எடுத்து இங்கேயும் நிறைய பிளேசஸ் இருக்குது உட்காந்து ரீட் பண்ணுறதுக்கு, அங்கேயும் நம்ம பண்ணலாம். தென் குழந்தைங்களோட ஏஜ்க்கு ஏற்ற மாதிரி இப்போ ரீட் பண்ண கற்றுக்கிறவங்களுக்கு ஏற்ற மாதிரி புக்ஸ், பெரிய பசங்களுக்கு உள்ள புக்ஸ், தென் டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ், நியூ கலெக்ஷன்ஸ், இது மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் புக்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ நமக்கு என்ன டாபிக் பிடிக்குமோ அது வந்து நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு தென் இதை நம்மளே போய் ஸ்கேன் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். யாரோட ஹெல்ப்பும் நமக்கு தேவையில்லை. நம்மளோட லைப்ரரி கார்டு ஸ்கேன் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற புக்ஸோட அந்த பார் கோட் மட்டும் நம்ம ஸ்கேன் பண்ணால் போதும். நம்ம என்னென்ன புக்ஸ் எடுத்திருக்கோம், எவ்வளோ நாளுக்குள்ளே ரிட்டர்ன் பண்ணணும், இது எல்லாமே நமக்கு வந்துடும். இது நம்ம இமெயிலுக்கும் நம்மளோட ரெசிப்ட் வந்துடும். அண்ட் இவங்களோட லைப்ரரி ஆப் யூஸ் பண்ணி நம்ம அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். லைப்ரரி போகாத மற்ற டேஸ் அண்ட் நான் இப்போ பார்த்து பிஸியாக இருக்கிற டைம் அப்போல்லாம் வந்து வியான் வந்து அவனால் கொஞ்சம் இண்டிபெண்டன்ட் ப்ளே பண்ணுவான். தென் லைப்ரரியிலேருந்து எடுத்துகிட்டு வந்த புக்ஸ் வந்து நிறைய பிக்சர் புக்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்க்குறது, இது மாதிரி வந்து அவனோட டைம் போகும். அண்ட் ஈவினிங் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் ப்ளே பண்ண வருவாங்க. ஸோ அந்த டைம் தான் அவுட்டோர் ப்ளே. இப்போ இங்கே சம்மர் அப்படிங்கிறனால ரொம்ப சீக்கிரம் போக முடியாது. ஒரு 6 o'clock மேலே போனால் தான் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும். தென் முடிஞ்ச அளவுக்கு அவனை கொஞ்சம் எழுத வைக்க ட்ரை பண்ணுவேன். ஏன்னா இப்போ தான் ஸ்கூல் ஆல்சோ அவனுக்கு கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதனால கொஞ்சம் ஸ்லேட்டில் எழுதுறது, தென் பென்சில் பிடிச்சி எழுதுறது, இந்த மாதிரி கொஞ்சம் ரைட்டிங் ஆக்டிவிட்டீஸ் ஆல்சோ அவனுக்கு நான் அப்பப்போ கொடுத்துட்ருப்பேன். வீக் டேஸ் நம்ம ஷாப்பிங் போகிறது இல்லை ரெஸ்டாரண்ட் போகிறது இது எதுவுமே பிளானில் இருக்காது. அது எல்லாமே நம்ம வீக்கெண்ட் பிளானில் தான் இருக்கும். ஸோ 1 வீக்குக்கு தேவையான எல்லா திங்ஸும் அந்த வீக்கெண்ட் முடிச்சுப்போம். பட் இன்றைக்கி நம்ம வந்து ட்ரேடர்ஸ் ஜோ வந்திருக்கோம். இது வந்து ஒரு எல்லா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். சீசனல் ஐட்டம்ஸ் எல்லாமே கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. இப்போ என்ன சீசன் இங்கே வந்து பார்த்தா நமக்கு தெரியும். அண்ட் ப்ரைஸ் ஆல்சோ ரொம்பவே சீப்பாக இருக்கும். இங்கே வந்து வீக்கெண்ட் வர்றதுக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா இங்கே வந்து எல்லாமே சீக்கிரம் காலி ஆகிடும். வீக்கெண்ட் ரொம்பவும் க்ரௌடாக இருக்கும். நமக்கு நிறைய திங்ஸ் நம்ம வாங்கணும்னு நினைக்கிறது எதுவுமே கிடைக்காது. ஸோ அதனால இன்றைக்கி ஓகே வீக் டேவே வாங்கிடலாம், இன்றைக்கி டின்னர் பண்ணலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி வந்து ஒரு சிக்கன் டின்னர் தான் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு மீட், வெஜிடபிள்ஸ் எல்லாமே நம்ம இங்கே வாங்கிக்கலாம். அண்ட் இன்றைக்கி இந்த சிக்கன் டின்னர் கூட சேர்த்து நம்ம ஒரு மெக்சிகன் கெசடியா ஆல்சோ பண்ண போகிறோம். ட்ரேடர்ஸ் ஜோவில் சீஸ் வெரைட்டிஸ் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது வந்து ஒரு பிளைன் கெசரியா தான். மீட்டோ பீன்ஸோ வச்சு இல்லை, சீஸ் மட்டும் தான் வச்சு பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான செடா சீஸ் வாங்கியாச்சு. அது போக நம்ம 1 வீக்குக்குள்ளே லிஸ்ட் ஒன்று வச்சுருப்போம் என்னென்ன வாங்கணும்னு. ஸோ அதில் தேவை இருக்கிற ஐட்டம்ஸ், ஒரு சில தேவையில்லாத ஐட்டம்ஸ், அது மாதிரி எல்லாமே வாங்கிட்டு ஸோ இங்கேருந்து கிளம்ப போகிறோம். நம்ம வாங்கிட்டு வந்திருக்க டார்டிலோஸ் அண்ட் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ், சிக்கன், சீஸ் இதெல்லாம் வச்சு தான் இன்றைக்கி டின்னர் பண்ண போகிறோம். ஸோ இதெல்லாம் சேர்த்தே வந்து இதோட ப்ரைஸ் வந்து நமக்கு $10 தான் வந்திருக்கு. ஸோ நம்ம இதை 2 பேருக்கு இந்த டின்னர் பண்ணுறோம் அப்படின்னா கூட நமக்கு வந்து ஒரு ஆளுக்கு $5 தான் செலவு. இதே இது நம்ம வெளியே இந்த டின்னர் வந்து செஞ்சு சாப்பிட்றோம் அப்படின்னா நமக்கு ஒரு $30 தான் ஆகும். வியான் எப்பவும் போல் இந்த டின்னர் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு ஹெல்ப் பண்ண வந்தான். ஸோ அவனுக்கு இந்த மாதிரி குக் பண்ணுறது, பேக் பண்ணுறது, அந்த மசாலாலாம் போட்டு மிக்ஸ் பண்ணுறது அது பிடிக்கும். ஸோ வந்து அவனோட
நைஃப் யூஸ் பண்ணி அவனுக்கு கொஞ்சம் ஹெல்ப் கேட்டான், பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எனக்கு ஹெல்ப் பண்ணான் ஸோ மசால் ரெடி பண்ணுறதுக்கு. ஸோ இது வந்து சிக்கனுக்கு நான் மேலே போடுற இந்த மசால் வந்து நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், சிக்கன் விங்ஸ் எப்படி பண்ணணும்னு. ஸோ சேம் அதே மசால் தான். நம்ம கொஞ்சம் சில்லி பவுடர், கார்லிக், ஆனியன் பவுடர், ஆலிவ் ஆயில், லெமன் ஜூஸ், கார்ன்ஃப்ளவர், தென் இதெல்லாம் போட்டு இந்த மசால் போட்டுட்டு நம்ம என்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ அதை ஆட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி நான் ஆனியன், பெல் பெப்பர் அண்ட் ஆஸ்பரகஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இது தவிர நம்ம வேறு சில வெஜிடபிள்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சிக்கன் வந்து சென்டரில் வச்சுட்டு ஒரு 30 minutes வந்து குக் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் இது வந்து ஒரு 400 degree Fahrenheit வச்சு நான் ஃபர்ஸ்ட் 15 minutes அதுக்கப்புறம் திருப்பி போட்டு இன்னொரு 15 minutes இதை குக் பண்ணி எடுக்க போகிறோம். இதோட ப்ரிப்பரேஷன் டைம் வந்து நமக்கு ஒரு 10 to 15 minutes எடுத்துக்கும். குக்கிங் டைம்னா வந்து 30 to 40 minutes வரை குக் ஆகும். சிக்கன் குக் ஆகுறதுக்குள்ளே நம்ம வந்து கேசரியாக்காக இன்றைக்கி கார்ன் டார்ட்டிலோ வாங்கியிருக்கேன். இன்றைக்கி நம்ம பிளெயின் கேசரியா தான் பண்ண போகிறோம். ஸோ அதனால் சீஸ் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் இது மெயினாக வியானுக்காக தான், அவனுக்கு வந்து சிக்கன் அண்ட் வெஜிடபிள்ஸ் மட்டும் பத்தாது, எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கார்ப்ஸ் ஆல்சோ வேணுங்கிறனால. ஸோ இதை அப்படியே ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம சீஸ் மெல்ட் ஆகிற வரை வெயிட் பண்ணிவிட்டு தென் நம்ம எடுத்து கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் 2 or 3 பீசஸாக கட் பண்ணிக்கலாம். ஸோ சிக்கன் வந்து 30 to 40 minutesக்கு அப்புறம் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நல்லாவே ரொம்ப ஜூஸியாக இருந்தது. ஏர் ஃப்ரையரில் வச்சு தான் நமக்கு ஃப்ரை மாதிரி நல்லா மொறுன்னு கிறிஸ்பியாக கிடச்சிருந்துருக்கும். பட் இது வந்து நமக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வெஜிடபிள்ஸ் அண்ட் கேசரியா, அது போக சிக்கன் இதெல்லாம் வச்சு அண்ட் ரொம்ப ஜூஸியாக ஆல்சோ சிக்கன் ரொம்ப சாஃப்டாக பட்டர் மாதிரி இருந்தது. என்னோட லைஃப்பில் ஒவ்வொரு நாளும் வந்து ஒரு 10,000 steps அது வாக் பண்ணுறது, ஹெல்த்தி மீல் வீட்டில் குக் பண்ணி சாப்பிட்றது, தென் கேஜெட்ஸ் கம்மி பண்ணிவிட்டு புக்ஸ் ரீட் பண்ணுறது, நெக்ஸ்ட் டேக்கான பிளானிங் எழுதி வைக்கிறது, தென் ஃபேமிலி டைம், பர்சனல் கேர், இது மாதிரி நான் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி என்னோட டேயை ப்ரொடக்டிவ் ஆக்கிப்பேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வில் see you in another video.